அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தமிழ் காப்பியங்கள். தமிழில் காப்பிய படைப்பு 2ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து தான் தொடங்கியது. இளங்கோவடிகளினுடைய சிலப்பதிகாரம் தமிழின் முதற் காப்பியமாகவும், சீத்தலை சாத்தனாரின் மணிமேகலை தமிழில் 2வது காப்பியமாகவும் போற்றப்படுகின்றன. இவை இரண்டும் ஐம்பெரும் காப்பியங்களில் இடம்பெற்றுள்ளன. சிறப்புமிக்க கதை பாத்திரங்கள், நல்வினை தீவினை பலன்களை உலக வாழ்க்கையில் அனுபவித்து நல்வினை ஆற்றி இறுதியில் இரவா இன்பமாகிய இறைநிலை அடைதல் பற்றி விரிவாக சிறப்பித்து கூறுவது காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. இன்று வரை தமிழில் எழுதப்பட்டுள்ள காப்பியங்களின் எண்ணிக்கை ஏறத்தாழ 150 உள்ளது. ஐம்பெரும் காப்பியங்கள்: சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இந்த 5ம் தமிழ் மொழியில் ஐம்பெரும் காப்பியங்களாக வழங்கப்படுகின்றன. முதலில் சிலப்பதிகாரம். சிலப்பதிகார கதை பார்த்திங்கன்னா சிலம்பை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டது. அதனால தான் சிலப்பதிகாரம் என்ற பெயர் ஏற்பட்டது. இதனுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என முப்பெரும் காண்டங்களை கொண்டது. பத்தினி பெண்ணின் பெருமையை பேசக்கூடிய காப்பியமாக இது விளங்குகிறது. சேரர், சோழர், பாண்டியர் போன்ற மூவேந்தர்களினுடைய பெருமைகளை எடுத்து கூறுகிறது. மேலும் இது 3 முப்பெரும் உண்மைகளை விளக்கக்கூடியதாக அமைந்துள்ளது. என்ன முப்பெரும் உண்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும். இந்த முப்பெரும் உண்மைகளை தான் விளக்கக்கூடியதாக உள்ளது. இசை பற்றிய நிகழ்ச்சிகளும் நாடகம் பற்றிய அமைப்பையும் இந்த சிலப்பதிகாரத்தின் மூலம் அறிய முடிகின்றது. தமிழ் மன்னர்கள் வடநாடு சென்று கனக விசயனை வெற்றி கொண்டு அவர்கள் தலையில் கல்லேற்றி கங்கையில் நீராட்டி பத்தினி தெய்வமாகிய கண்ணகிக்கு கோயில் அமைத்த செய்தியை இந்த சிலப்பதிகாரத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். 2வது மணிமேகலை. மணிமேகலை தமிழில் தோன்றிய 2வது காப்பியம். இது சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சியை கொண்டுள்ளதால் இந்த 2 காப்பியங்களையும் இரட்டை காப்பியங்கள் என்று வழங்குகின்றோம். இது மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த மணிமேகலையை மையமாக வைத்து எழுதப்பட்ட காப்பியம் இந்த மணிமேகலை. அதனால தான் மணிமேகலை என்று வழங்கப்படுகின்றது. இந்த நூலுக்கு மணிமேகலை துறவு என்ற வேறு ஒரு பெயரும் உண்டு. இது முழுக்க முழுக்க புத்த சமய கருத்துக்களை எடுத்துரைக்கும் காப்பியமாக அமைந்துள்ளது. சீவக சிந்தாமணி. இந்த சீவக சிந்தாமணியை எழுதியவர் திருத்தக்க தேவர். இவர் ஒரு சமய துறவி ஆவார். மதுரை தமிழ் சங்கத்தினர் சமண சமயத்தினர் தமிழ் காப்பியம் படைக்க முடியாது என்று கூறிய கூற்றை பொய்யாக்கியவர் இந்த திருத்தக்க தேவர். இதனுடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏமாங்கத நாட்டு மன்னன் சச்சந்தன் அவருடைய மனைவி விசையை மனைவியினுடைய அழகில் ஈடுபட்டு நாட்டு மக்களின் நலனையே மறந்து விடுகின்றான் மன்னன். குறுக்கு வழியில் அரசு புரிய தக்க வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்த அமைச்சன் கட்டியங்காரன் ஏமாங்கத நாட்டை கைப்பற்றுகின்றான். மன்னன் போரில் இறந்து விடுகின்றான். அப்போது விசையை கற்பமுற்று இருக்கிறாள். அரசர் விசுவாசியான சச்சந்தன் மயிர்பொறி ஒன்றினை செய்து விசையை அதில் ஏற்றி காப்பாற்றுகின்றான். மயிர் பொறியானது ஒரு சுடுகாட்டில் இறங்குகிறது. அப்போது சீவகன் பிறக்கின்றான். அப்போது சிந்தாமணியே என்று குரல் ஒலிக்கின்றது. அதனால் இந்த நூலுக்கு சீவக சிந்தாமணி என்ற பெயர் ஏற்பட்டது. சீவகன் 8 பெண்களை திருமணம் செய்து கொள்வதால் இந்நூலுக்கு மணநூல் என்ற வேறொரு பெயரும் உண்டு. அடுத்தது வளையாபதி. இந்த காப்பியத்தை எழுதியது யார் என்று தெரியவில்லை. இது சமண சமய காப்பியம். நவகோடி நாராயணன் என்னும் வணிகன் தாழ்ந்த குடியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை மணக்கின்றான். அப்போது அவனுக்கு குழந்தை பிறக்கின்றது. ஆனால் அந்த வணிகனினுடைய பெற்றோர்கள் வற்புறுத்தலின் காரணமாக அவன் வேறு திருமணம் செய்து கொள்கின்றான். பிற்காலத்தில் தாழ்குடி பெண்ணுக்கு பிறந்த மகனால் மீண்டும் நாராயணனும் அவளும் ஒன்று சேர்கின்றனர் என்பதே இந்த கதை. 5வது குண்டலகேசி. இந்த நூல் முழுவதும் நமக்கு கிடைக்கவில்லை. இதை எழுதியவர் நாதகுத்தனார்.
இது புத்த சமய காப்பியமாக உள்ளது. வணிக மரபில் தோன்றிய குண்டலகேசி என்பவள் காலன் என்னும் கள்வனை கண்டு அவனையே மணக்கின்றாள். பின் கருத்து வேறுபாட்டால் அவனை மலையிலிருந்து தள்ளி கொள்ளுகின்றாள். பின் மனம் திருந்தி புத்த சமயத்தில் சேர்ந்து தொண்டாற்றுகின்றாள். நன்றி.